ஐயங்களே, எல்லா வல்லரசை பார்வதி பரமேஸ்வரன் திருக்கருணையிலே நமது கந்தகாஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கோயிலானது கடந்த 22ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 அன்று நமது ஆலயத்தில் கந்தசஷ்டி விழாவானது ஆரம்பமாகி நேற்றுடன் நமது ஆலயத்தில் கந்தசஷ்டி விழா சூரபத்மனை வதம் செய்யும் வைபோகருடன் நடைபெற்று இன்று நமது ஆலயத்தில் வீட்டிற்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வ சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கல்யாண மூர்த்தியாக விளங்கும் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பரம்பொருளாக விளங்கும் ஸ்ரீ எல்லாவல்ல வள்ளி தெய்வ சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணத்தை செய்தாரோ அதே மாதிரி இங்கே எல்லாருள்ள இறைவன் நமக்கு நீங்கள் அருள் பாலித்து இங்கே கொண்டிருக்கின்றார். இந்த காட்சியை நாம் பார்ப்பது கைலாசத்தில் உள்ள கைலாத பகவானை நாம் பார்த்து ரசிப்பது என்பது ஒரு சான்றாகும். அதுபோல் சற்று இங்கே நமது ஆலயத்தில் கல்யாண மண்டபத்தில் இருந்திருக்கும் எல்லாவல்ல வள்ளி தெய்வ சமேத சுப்பிரமணிய சுவாமி நமக்கு இங்க அருள் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். இன்று மாலை மணி 6 மணி அளவில் ஆலய நித்திய பூஜை ஆரம்பமாகி ஆலய நித்திய பூஜை வைபவம் பட்டு சாத்துதல் இதையெல்லாம் நடைபெற்று கன்னியாதானமும் செய்து பட்டுவிட்டது. இதனை தொடர்ந்தால் போல் இந்த கந்தசஷ்டி விரதம் என்பது விரதம் மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி போன்ற இவர்களெல்லாம் செய்தால்தான் நாம் கந்தசஷ்டி விரதம் எடுக்கும் போது அந்த பலன்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும் என்ற ஒரு ஐதீகம். அந்த வகையில் நமது ஆலயத்தில் வருடந்தோறும் கந்த புராணம் நமது ஆலயத்தில் கந்தசஷ்டி ஆரம்பமாகிற முதல் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து 6 நாட்கள் நமது ஆலயத்தில் வருடந்தோறும் இந்த கந்த புராணம் வாசிக்கப்படும், படிக்கப்படும். அதே அந்த கந்த புராணம் என்பது ஏறக்குறைய 400 பக்கங்கள் அடங்கும். அந்த 400 பக்கங்களும் ஒரே நாள் நாம் படித்து கேட்க வேண்டும் என்றால் அது முடியாது. ஆகையால் இந்த கந்த புராணத்தில் ஒரு முக்கிய அங்கமாக வள்ளி திருத்தல்வதி சாந்தினி செல்வகுமார் அவர்கள் நமது ஆலயத்தில் அமர்ந்து இந்த கந்த புராணத்தை இன்னும் சற்று நேரத்தில் வாசிக்க உள்ளார். ஆகையால் எல்லோரும் சற்று அமைதி காற்று அந்த கந்த புராணத்தை வள்ளி திருமணத்தை வாசிப்பதை கேட்டு அந்த கந்த புராணத்தில் உள்ள அனைத்து பலன்களையும் பெற்று இன்புற்று வாழுமாறு இந்த வேளையில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் சற்று அமைதியாக இருந்து அந்த கந்த புராண வள்ளி திருமணத்தை வாசிப்பதை கேட்டு இறைவனுடைய திருவுருள் பெற்று அந்த 400 பக்கங்களையும் படித்த பலனும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி 400 பக்கமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு பாருங்கன்னா எல்லோரும் ஒரு 15 நிமிடம் வாயில பிளாஸ்டர் போட்டுங்க. சற்று அமைதியாக இருக்க வேண்டும். நீங்க நினைக்கிறீங்க இங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நாம் இறைவனுக்கு செய்கின்றோம், நாம் செய்கின்ற நிலங்கள்லாம் இறைவனுக்கு செய்கின்றோம், இங்க செய்கின்ற கல்யாணம் எல்லாம் சுவாமிக்கு செய்கின்றோம் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சுவாமி என்பது ஒரு விரிஞ்ச பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு நாம் செய்வதற்கு அது எதுவும் நமக்கு அதிகமும் இல்லை, தகுதியும் இல்லை. இதெல்லாம் சுவாமி நமக்கே இறைவனுக்கு சென்று திருப்பி நமக்கே வந்து சேரும் என்ற ஐதீகம் சொல்லப்படுகிறது. ஆகையால் இறைவனுக்கு நாம் எல்லாம் செய்கின்ற பூஜையெல்லாம் இதெல்லாம் நமக்காக தான் செய்கின்றோம். இந்த உலகம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்ப பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம் குடும்பங்கள் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இங்க எல்லா ஆலயங்களும் சிவச்சாரியர்கள் இறைவனுக்கு சமர்ப்பண பூஜைகள் செய்கின்றார்கள். நான் சுப்பிரமணிய அவர்கள் அந்த திருமாங்கலத்தை உங்களுக்காக ஆசை பெறுவதற்காக அது கொண்டு வருவார். அதாவது இறைவனோட தாலியை நாம் ஆசை பெறுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. இருந்த போதிலும் இறைவனோட பிரசாதமாக நினைத்து இறைவனே நமக்கு ஆசை தருகின்றார் என்று சொல்லி அந்த தாலியை எல்லோரும் தொட்டு கும்பிட்டு அதில் உள்ள மஞ்சள் அரிசியை கையில எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் சுவாமிக்கு அந்த மாங்கனி தாரம் நடக்கும் போது
உங்களோட பிரார்த்தனைகளை நினைத்து அந்த மஞ்சள் அவர்கள் சிரசிலே நிலையிலே இட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் பிரார்த்தனையை நினைத்து எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையை இந்த இறைவன் நமக்கு பூர்த்தி செய்வார் என்று உண்மை. சுவாமி திருக்கல்யாணம் நடைபெறும் போது நாம் இங்க கொடுக்கிற மஞ்சள் அரிசியை சுவாமிக்கு மாங்கனி தாரம் நடைபெறும் போது நாம் என்ன நினைத்தமோ அதை நினைத்து இருந்த இடத்திலே அவர்களுடைய தலையிலே அந்த அரிசியை இட்டுக் கொண்டால் இறைவன் நமக்கு பரிபூர்ணமாக ஆசி கொடுப்பார் என்பது ஒரு உண்மை. ஆகையால் எல்லோரும் அந்த மஞ்சள் அரிசியை கையில் எடுத்துக்கொண்டு அமைதியாக இருக்கணும். அப்பதான் இந்த கந்த புராணத்தை இந்த 400 பக்கம் எல்லாம் தவிர்க்க முடியாது, கண்டிப்பாக செய்ய வேண்டும். நீங்க எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ, எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ, சீக்கிரமாக இந்த திருமணத்தை நான் முடித்து சுவாமி மாங்கலிதாரன் நடைபெற்ற பிறகு இந்த விசேஷ பூஜை நடைபெற்று சுவாமி ஆலய உள்வீதி வளமாக வந்து பொன்னுஞ்சில் அமர்ந்து உங்களுடைய திருவுருள் பெற்று இப்புற்று வாழுமாறு இந்த வேளையில் தாழ்மையோடு கேட்டுகிறோம். இந்த திருக்கல்யாண வைபவத்தை ஏற்று உபயகாரர்களுக்கு ஆலய நிர்வாக சார்பில் நன்றியை ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்துடைய பிரதான குருக்கள் சி மணிவண்ணன் அவர்கள் இப்போது சமய சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கின்றார். மிகவும் சிறப்பாக திருக்கல்யாணத்தை பற்றி கூறினார். வாருங்கள், முருகனுக்கு